கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஊழிய அழைப்பு என்ற தலைப்பிலே தனிப்பட்ட அழைப்பை குறித்து நாம் தியானிக்கிறோம். அதற்கு அனுபவம் தேவை என்று சொல்லி நாம் தியானிக்கிறோம். நேற்றைக்கு யோசுவாவை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு எலிசாவை குறித்து பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்த எலிசா என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, யோவான் ஸ்நானகன் இயேசுவுக்கு வயதிலே மூத்தவன். மல்கியா தீர்க்கதரிசியின் காலத்துக்கு பிற்பாடு முதலாவது மனம் திரும்புவதற்கு ஏதுவான ஞானசானத்தை இஸ்ரவேலுக்கு அறிமுகப்படுத்தியவன் இந்த யோவான் ஸ்நானகன். ஆயினும் தன்னிலும் வயதில் இளையவரான இயேசுவுக்கு வழியை ஆயத்தப்படுத்தும் வேலையை அவர் செய்து வந்தார். இயேசுவுடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் தகுதியில்லை என்று சொல்லி அவர் தன்னை தாழ்த்தினார். அடுத்ததாக இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்கள். அவர் ஒரு தாசன். இவர்கள் தங்கள் வேலைகளை விட்டுவிட்டு இரவும் பகலும் இயேசு கிறிஸ்துவுடைய போதனைகளையும் அனுபவங்களையும் கேட்டார்கள். அனுபவத்துக்கு ஈட இணையான காரியமே கிடையாது. அதனாலே தான் அவர்கள் அப்போஸ்தலர் ஊழியத்திலே ஏற்படுத்தப்பட்ட பொழுது கொஞ்சமும் தொய்வில்லாதபடியாக அப்போஸ்தலர் ஊழியத்தை மிகுந்த தியாகத்தோடும் மன வலிமையோடும் மன உற்சாகத்தோடும் அற்புத அடையாளங்களோடும் செய்தார்கள். எனவே எவ்வளவு வரங்கள் இருந்தாலும் சரி, வல்லமை இருந்தாலும் சரி, கிருபைகள் இருந்தாலும் சரி, ஒரு தலைவனின் கீழே இருந்து தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு அந்த அனுபவத்தின் வழியாக யாரெல்லாம் கடந்து வருகிறார்களோ அவர்கள் எல்லாரும் வெற்றிகரமான தலைவர்களாக, உத்தமமான ஊழியர்களாக, உண்மையான ஊழியர்களாக காணப்படுவார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய விரும்புகிறீர்களா? அப்பொழுது நீங்கள் மேற்கொண்ட அடியார்களைப் போல ஊழிய அனுபவத்திலே கடந்து வாருங்கள். கிருபை கூட இருக்கட்டும். ஆமென்.